ஒரு புக்கா இருக்கு, நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாரு. நான் படிச்சேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 5 இடத்துலயாவது அழுதுருப்பேன். அந்த புக்கை படிக்கிறப்போ அதுல இருக்கிற எல்லா மனிதர்களும் கண்ணால பார்க்க முடியுது. அப்படி ஒரு எழுத்து எப்படி எழுதினாரு எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து ஆக்ஷன் படமா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி அற்புதமான படம் எப்பாவது தான் வரும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அவரோட எழுத்துல. நான் இன்னும் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்ததுனாலே இதனோட மதிப்புன்னு ஜாஸ்தி தெரியுது. நான் மெய்லகன்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த மெய்லகன் அவரோட எழுத்து என்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு நான் அப்ச்சி ஊருக்கு வந்தது, எங்க அத்தை ஊருக்கு போனது. எங்க அத்தை ஊருக்கு போனா பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சிருக்கோம். எந்த நேரம் ஆனாலும் அன்னைக்கு நைட் அதை வந்து அவங்க கையால சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே ஈடே இருக்காது. அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது. எல்லாம் போனுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் இல்லையா, போன் மட்டும் இருந்தா போதும். நம்ம இன்ட்ரோவர்ட்ங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டேக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வேற. நம்ம வாழ்நாள் பூரா தைரியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், பழக்கங்கள் ரொம்ப முக்கியம். மறுபடியும் இந்த படம் சொல்லி கொடுக்குது. யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.